டிவிகேவினுடைய அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் இன்ஸ்பெக்ஷன் போறது விமர்சனம் ஆயிருக்கு சார். ம். அங்க போயிட்டு அதிகாரிகள் வர்சஸ் அமைச்சர் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட ஒரு 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 டிஸ்டன்ஸ் வர மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு அதாவது இன்ஸ்பெக்ஷன் ஆய்வுன்றது சினிமாட்டிக்கா இருக்குது. ம்ஹும். ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமுக்காக வீடியோ தயார்படுத்துற மாதிரி இருக்குன்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்களே. 6 மாசமா பொத்திட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு 6 நாள் கூட முடியாம இப்படி உட்காந்து கதறி கொண்டு இருந்து அதே எல்லாத்தையும் கையில் எடுத்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறீங்களே தவிர ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு, அதுக்கேற்ற மாதிரியான என்னென்ன நகர்வு நகர்ந்து கொண்டிருக்கு, வந்த உடனே டாஸ்மார்க்கில் கை வச்ச விஷயமா இருக்கட்டும், இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமும் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காருன்னும் பொழுது அமைச்சர் போனா விமர்சிக்கிறாங்க, அவங்க போனா விமர்சிக்கிறாங்க. நீங்க எதைத்தான் இல்ல சார், கேமராவோட போறாங்க, மைக்கோட போறாங்க ஆய்வுக்கு. அதே போல அதிகாரிகள் கிட்ட வந்து அவங்க அதிகாரிகள் வர்சஸ் அமைச்சர்னு ஒரு மோதல் வர ஆரம்பிக்குது. சின்ன சின்னதா நிறைய இடங்கள்ல வருது. அந்த சீனே இங்க கிடையாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல வெளிப்படுத்தல அதிகாரிகள் எல்லாத்தையும் வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கோட்டையில் பயோமெட்ரிக் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? என்னன்னாலும் ஆன் டைம்ல உள்ள வந்துதான் ஆகணும். இது வரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு சிஎம் வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா சார்? எந்த சிஎம்மாவது இதே மாதிரி காலையில் 9 மணியா நாங்கள் உள்ளே வரதும் சாயங்காலம் கிளம்பி போகிறதும் அங்கேயே லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வந்து சாப்பிட்றதும் இப்படி ஒரு வேலை செஞ்சு நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு அதிகாரியும் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் செக்ரட்டரி போனப்போ சொன்னது, சார் சிஸ்டம் என்ன சார் இவருக்கு போய் அரசியல் தெரியான்னு சொன்னாங்க. என்ன மாதிரி வேலை செய்கிறாரு, எல்லாத்தையும் எப்படி வேலை செய்ய வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொன்ன எல்லா மடையர்களும் வந்து அரசியல் கற்றுக்கங்க, அவரை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, பார்த்து தெளிஞ்சுக்கங்க கொஞ்சமாவது. இதுக்கு மேலே அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆனால் இது வந்து ஒரு சினிமா மோகம் கொண்ட இன்ஸ்டாகிராமால் மக்களை வந்து மூல செலவு பண்ணி குழந்தைகள் எல்லாம் வந்து தவறா பயன்படுத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்ச ஒரு ஆட்சி இது அப்படின்ற ஒரு விமர்சனம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இப்போ கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டாலும் சரி, அவன் குடும்பத்திலேருந்து அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டு சார். நான் என்ன சொல்கிறேன், தோத்து போனவன் இதை தவிர்த்து வேற என்ன சொல்லுவான்? அதுவும் படுதோல்வி அடைஞ்சவன். குழந்தைங்களெல்லாம் வச்சு பிரச்சாரம், இன்னொன்னு ஏமாத்திட்டீங்க. 16 அமைச்சர் தோத்துருக்காங்களா வரலாற்று? இப்படி யாராவது தோத்துருக்காங்க? அதுதான் சார், இது ஏதோ அதுதான் சார் சொல்றேன். அப்ப என்ன செய்யணும்? 16 அமைச்சர் தோத்து போயிருக்காங்க. புரிஞ்சுல உங்களுக்கு? திமுகவில் 16 அமைச்சர் தோத்து போயிருக்காங்க. எங்க தோத்த? குழந்தைகிட்ட தோத்த. அதான் சார், குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டிருக்குன்றது அது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். அது அப்ப அவ்வளவு அந்த லட்சத்தை தான் ஆட்சி கொடுத்துருக்குற. சின்ன குழந்தை கூட இப்ப வந்து உன்னை தோக்கடிக்கிற அளவுக்கு தான் நீ ஆட்சி கொடுத்துருக்கிற திமுக. கேவலமா இல்லையா? இதை மறுபடியும் நீ வெளியில சொல்றிய, உனக்கு வெக்கமா இல்லையா?